ஹலோ மக்களே, இப்போ யூடியூப் சேனல் மட்டும் ரன் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற டாப் 5 பணக்கார யூடியூப் சேனலிஸ்ட் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5ல் 5th பிளேஸில் இருக்கவங்க யாருன்னா புவன் பாம். இவங்களோட சேனல் வந்து பிபிகி வைன்ஸ் அப்படிங்கிற சேனல். இவருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவரோட சொத்து மதிப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா 122 கோடி அவ்வளோ சொத்து இருக்குது. அண்டு 4th பிளேஸில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி மினாட்டி. இவங்களோட சேனல் வந்துட்டு கேரி மினாட்டி. இவங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு 45.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 131 கோடி. அண்ட் 3rd பிளேஸில் யார் இருக்காங்கன்னா சமை ரெய்னா. இவங்களோட சேனல் வந்துட்டு அதே நேம் தான், சமை ரெய்னா. இவங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 7.37 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களோட சொத்து மதிப்பு 140 கோடி. அண்ட் 2nd பிளேஸில் பார்த்திங்கன்னா கௌரவ் சௌத்ரி. இவங்க என்னென்ன சேனல் வச்சுருக்காங்கன்னா இந்த டெக்னிக்கல் குருஜி, கௌரவ் சௌத்ரி அண்ட் டிஜி ஷார்ட்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸ் ரன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 356 கோடி அவ்வளோ சொத்து இருக்குது. தென் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்குன்னா தன்மை பாத். இவங்களோட சேனல் வந்து தன்மை பாத். இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா டோட்டலாக 665 கோடி வச்சுருக்காங்க. ஸோ யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நிறையா இன்கம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சேனல் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணணும். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பெரிய லெவலில் எதுவுமே இல்லை. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நாலேஜ் அண்ட் க்ரியேட்டிவ் மைண்ட் இதுதான் வந்துட்டு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த கண்டென்ட் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நார்மலாக நம்ம டிவி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஷோ நடக்குதுன்னா மட்டும்தான் மக்கள் பார்ப்பாங்க, இல்லைனா சேனல் மாற்றிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த யூடியூப் சேனலும் இன்ட்ரெஸ்ட்டாக அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சமான கண்டென்ட் அதில் வந்துட்டு இருக்கணும். அதில் கதை எதுனாலும் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கும் சரி அதில் லைட்டாக கிளிக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, இல்லை கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு அவங்களுக்கு பணம் வந்து போய் சேரும். அண்ட் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சில டார்கெட் வச்சுருக்காங்க. இப்போ ஷார்ட்ஸ் அப்படின்னா குறுகிய வீடியோ, அதாவது 3 மினிட்ஸ்க்குள்ளே அந்த வீடியோ இருக்கும், அது வந்து ஷார்ட்ஸு. அண்ட் வீடியோ பார்த்திங்கன்னா லாங்கு, எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம அதில் போடலாம், அந்தளவு இருக்கும். இப்போ ஷார்ட்ஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்னா 3 மந்த்துக்குள்ளே, சேனல் தொடங்கி 3 மந்த்துக்குள்ளே கிட்டத்தட்ட 30 லட்சம் வியூஸ் வந்துட்டு மக்கள் போய் ஆகணும். இது வந்து அதோட டார்கெட். தென் சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு 30 லட்சம் வியூஸ் வந்து போய் சேரணும். இதே வீடியோக்கு எடுத்துக்கிட்டோன்னா வியூஸ் தேவையில்ல, அந்த வாட்ச்வர் மக்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க நம்ம போடுற எல்லா வீடியோ, லாஸ்ட்டு 365 டேஸ் அதுதான் கணக்கு எடுத்துக்குவாங்க. லாஸ்ட்டு 365 டேஸ் அந்த டைமில் 3000 வாட்சவர் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். அண்ட் சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வீடியோவுக்கும் ஷார்ட்ஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வியூஸ் கணக்கு எடுத்துப்பாங்க. இதே வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஹவர்ஸ், எத்தனை ஹவர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. அது லாஸ்ட்டு 365 டேஸ், அது லாஸ்ட்டு 3 மந்த் ஷார்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் டார்கெட். இந்த டார்கெட் ஒன்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம போகிற ஒரு வீடியோக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னா மினிமமே ஒரு 600லேருந்துட்டு வந்து எவ்வளோ நாளும் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் எந்தளவு வியூஸ் போகுதோ அந்தளவு வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூடியூப்பில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, அந்த கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். இது மற்றவங்களோட கண்டென்ட்டை வந்து காப்பி அடித்தாலும் அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அந்த அக்கௌண்ட்டையும் அவங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. அண்டு பார்த்திங்கன்னா மற்றவங்களோட வீடியோ அதுக்கப்புறம் இந்த ஏஐ வீடியோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த வீடியோஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சேமாக இருக்குது, நம்மளோட எஃபோர்ட் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதையும் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த வியூஸு, வாட்ச் அவர் எல்லாமே ரீச் ஆகும், டார்கெட் எல்லாமே ரீச் ஆகும். பட் ஃபைனலாக அவங்க வந்துட்டு அமௌண்ட் போட மாட்டாங்க. நம்ம அதை சப்மிட் பண்ணும்போது நம்மளோட சேனலே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு அவங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் பெஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் நியூஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கிட்ஸ் வீடியோ இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய லெவலில் ரீச் ஆகும். கண்டென்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளோட எஃபோர்ட்ஸ் அதில் இருக்கணும். ஒன்று வந்து நம்ம டைரெக்டாக நம்மளை ஃபேஸ் காமிச்சு நம்ம வந்துட்டு வீடியோஸ் எடுக்கலாம், நம்மளோட வாய்ஸ் கொடுத்து. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் காட்டலனும் நம்மளோட வாய்ஸ், இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸ் மொத்தம் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட இன்புட் வந்துட்டு அதில் இருக்கணும். மற்றபடி காப்பி அடித்து மற்றவங்களோட வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டோம்னா கண்டிப்பாக அதில் இருந்துட்டு நம்ம யூடியூப்லேருந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. நம்மளோட எஃபோர்ட்ஸ் கொஞ்சமாச்சும் இருக்கணும். பட் ஒன்ஸ் அது ரீச் ஆகிடுச்சுன்னா, நம்ம இவ்வளோ 500 சப்ஸ்கிரைபர், இவ்வளோ வாட்ச் அவர் அந்த மாதிரி நம்ம ரீச் ஆகிட்டோம்னா
கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோக்கும் நிறைய வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஈஸியாக நம்ம வந்துட்டு நிறைய இதில் வந்து சக்ஸஸ் ஆகலாம். அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.